மேஷ ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் இன்று எதிர்பாராத வகையில் முடிவுக்கு வரலாம். பணிவிடத்தில் இன்று உங்களின் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதே சமயம் குடும்பத்தில் ஒரு சுப செய்தி உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொண்டு வர வாய்ப்பு உள்ளது. மாலை நேரங்களில் சிறிது நேரம் எதிர்கால செலவுகளை திட்டமிடுவது நல்லதாக அமையும். இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமான். அருகம்புல் சாற்றி அவரை மனதார வணங்குவது சிறப்பை தரும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வாகன பயணங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்களின் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உணவு பழக்கங்களில் மாற்றம் கொண்டு வருவது புத்துணர்ச்சியை தரும். திடீர் பண தேவைகள் வரலாம் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் தொழில் ரீதியான முயற்சிகளில் சுமூகமான சூழல் நிலவும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மாலையில் வீட்டின் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி நைவேத்தியம் செய்து வணங்குவது மன அமைதியை தரும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. உங்களுக்கு ஏற்ற திசை தெற்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் உதவி கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வேலைகளில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, சில முக்கிய முடிவுகளை எடுப்பதில் இன்று சற்று குழப்பம் ஏற்படலாம். நெருங்கிய நண்பர்கள் அல்லது பெரியவர்களின் ஆலோசனையை கேட்பது இந்த சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. நிதானமான பேச்சால் இன்று பல காரியங்களை சுலபமாக சாதிக்கலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். துளசி மாலை அணிவித்து அவரை வழிபடுவது உங்கள் முயற்சிகளில் வெற்றியை தேடித்தரும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் அதிர்ஷ்ட திசை வடக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பேச்சில் நிதானம் காக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு கிட்டும். தொடர்ந்து நமது டைப்போபீடியா சேனலில் மற்ற ராசிகளையும் பார்க்கலாம். இப்போது கடக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்த ஒரு அருமையான ஆரம்பமாக அமையலாம். சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த சிறு மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். இன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவது உங்கள் வாழ்வில் ஒளியேற்றும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டங்கள் நிறைவேறும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து விவகாரங்களில் சுமூக நிலை தோன்றும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மேம்படும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இன்று அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் மனதிற்கு ஊக்கமளிக்கும். பயணங்கள் செல்ல திட்டமிட்டிருந்தால் அது உங்களுக்கு அனுகூலமாக மாறக்கூடும். உடல் சோர்வு நீங்கி இன்று முழுவதும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். இன்று நன்மைகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்து நாளை தொடங்குவது உங்களுக்கு பல வகையிலும் நன்மை பயக்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. மகம் நட்சத்திரக்காரர்கள் பயணங்களால் பலன் அடைவார்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள். கன்னி ராசி அன்பர்களே, இந்த நாளில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்களின் நேர நிர்வாகம்தான். பல வேலைகள் ஒரே நேரத்தில் வருவதால் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை சேர்க்கும். புதிய முதலீடுகளை பற்றி சிந்திப்பதற்கு இன்று சரியான நாளாக அமையலாம். மாலை நேரத்தில் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்வது தடைகளை அகற்றும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை மற்றும் அதிர்ஷ்ட திசை தெற்கு. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளில் ஆர்வம் ஏற்படும். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தினரால் மகிழ்ச்சி ஏற்படும். மேலும் நமது டைப்போபீடியா சேனலின் இன்றைய பலன்களை தொடர்வோம். துலா ராசி அன்பர்களே, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றம் காணும் நாளாக அமையும்.
எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்கள் மன அமைதியை காக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். ராகு காலத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுவது உங்களுக்கு கூடுதல் பலன்களை தரும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். உங்களுக்கு ஏற்ற திசை தென்கிழக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விவாதங்களை தவிர்ப்பது உத்தமம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்கள் கலைத்துறையில் மிளிர்வார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தில் மட்டும் இன்று நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது உங்கள் கோபம். உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கும் முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் விட்டுக் கொடுத்து செல்வது அமைதியை கொண்டு வரும். ஆன்மீக ஈடுபாடு இன்று உங்கள் மனதிற்கு நல்ல ஆறுதலை தரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். காலையில் கந்த சஷ்டி கவசம் படித்து வழிபடுவது உங்களின் தைரியத்தை அதிகரிக்கும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் மற்றும் அதிர்ஷ்ட திசை தெற்கு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பணியிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்வது அமைதி தரும். தனுசு ராசி அன்பர்களே, காலை முதலே ஒருவித உற்சாகம் உங்கள் மனதில் குடிகொண்டிருக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல நாட்டம் ஏற்படும். வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் சேமிப்பை பற்றி சிந்திப்பது எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக அமையும். இன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. உங்களின் அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும். போராட நட்சத்திரக்காரர்கள் புதிய முயற்சிகளை தொடங்கலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நமது டைப்போபீடியா சேனலின் அடுத்தடுத்த ராசி பலன்களுக்குள் செல்வோம். மகர ராசி அன்பர்களே, அலுவலக பணிகளில் இன்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தேடி வரலாம். அதை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். உடல் நலத்தில் இருந்த சிறு உபாதைகள் நீங்கும். உறவினர்கள் வழியில் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். இன்று நன்மைகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அனுமனுக்கு துளசி அல்லது வடை மாலை சார்த்தி வழிபடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். உங்களுக்கு ஏற்ற திசை மேற்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் நற்பெயர் கிடைக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். கும்ப ராசி அன்பர்களே, நீண்ட தூர பயணங்களால் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதற்கேற்ற லாபம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவது நல்ல பலனை தரும். முன்கோபத்தை குறைத்து மற்றவர்களிடம் கனிவாக பேசுவது பல காரியங்களை சுலபமாக முடித்துக் கொடுக்க உதவும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர். மாலையில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது காரிய தடைகளை முழுமையாக அகற்றும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் பலன் கிடைக்கும். சதய நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். மீன ராசி அன்பர்களே, இன்று தற்செயலாக ஒரு பழைய நண்பரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படலாம். அது உங்களுக்கு பழைய இனிமையான நினைவுகளை கொண்டு வரும். பொருளாதார நிலையில் ஒரு சீரான நிலை காணப்படும். புதிய வேலை வாய்ப்புகளை தேடுபவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல் வந்து சேரக்கூடும். இன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து மனதார வழிபடுவது நல்ல மனத்தெளிவை தரும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் சீராகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பழைய நண்பர்களை சந்திக்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.